கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேர்ட் ஃபார் த வீக் என்கிற இந்த பகுதியிலே உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுடைய தாழ்வில் உங்களை நினைக்கிறவர் ஒருவர் உண்டு. ஒருவேளை உங்களுடைய உறவினர்களோ, உங்களுடைய நண்பர்களோ, உங்களுக்கு நெருக்கமானவர்களோ உங்களை மறந்திருக்கலாம். உங்களை நல்ல நிலையில் இருக்கும் பொழுது உங்களோடு இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் கீழே விழுந்தோடனே, ஒரு தாழ்விடத்துக்கு நீங்கள் போனோடனே உங்களெல்லாம் மறந்துருப்பாங்க. ஆனால் எப்பொழுதுமே உங்களை நினைவு கூறுகிறவர், எப்பொழுதுமே உங்களை மறக்காதவர் ஒருவர் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. சங்கீத புஸ்தகம் 136 அதிகாரம் 23 வசனத்தில், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே சங்கீதக்கார தாவீது சொல்கிறாரு, அவர் வாழ்க்கையில் தாழ்விடத்தில் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விஷயத்தை சொல்லலை. அவர் ராஜாதி ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலிலே அவர் ராஜாவாக இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் தாழ்வில் ஒருவேளை இப்போது நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஒரு தாழ்விடத்தில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வரும்படி உங்கள் மேல் ஒருவர் நினைவாக இருக்கிறார். தாவீது சொல்கிறாரு, என்னுடைய தாழ்வில் என்னை தேவன் நினைத்ததினாலே இன்னைக்கு நான் ராஜாவாக இருக்கிறேன், அதை நான் மறந்து போகலை. ஆகவே நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய தாழ்வை மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் நண்பர்கள் உங்களை மறந்திருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் மறந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை மறக்க மாட்டார். தேவன் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். உங்கள் தாழ்வில் உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷ கிறிஸ்மஸை ஒரு கஷ்டத்தோட, ஒரு தாழ்விடத்திலிருந்து, ஒரு மோசமான நிலையிலிருந்து, பண பற்றாக்குறையிலிருந்து நீங்கள் சந்திக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் பிள்ளைகள் விரும்பின காரியத்தை வாங்கி கொடுக்க முடியாதபடிக்கு உங்கள் வாழ்க்கை தாழ்விடத்தில் இருக்குதா? இந்த வார்த்தையை அந்த சூழ்நிலையிலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் தாழ்வை உங்களை உயர்த்துவார். பரலோகத்தில் பிதாவின் சமூகத்தில் வலது பாரிசத்தில் அந்த உன்னதமான இடத்தில், அந்த உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு, மகனே உன்னை நேசிக்கிறேன், மகளே உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. அவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர், நம்மை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார், இந்த பூமிக்கு வந்தார். கடன் பிரச்சனையில் இருக்கிறது எவ்வளவு மோசமாக இருக்கும், இந்த வியாதியில் இருக்கிறது எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதை அவர் நன்கு அறிந்தவராக இருந்தார். எபிரேயர் 2 அதிகாரத்தில் 14 வசனத்தில், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த கடினமான சூழ்நிலை எப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் சந்திக்கிற இந்த பிரச்சனை, வேதனைகள் எப்படிப்பட்டது என்பது அவருக்கு தெரியும். உங்கள் சரீரத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற வியாதியின் வலி என்ன என்பது அவருக்கு தெரியும். பூமியில் மனுஷனாக வாழ்வது எவ்வளோ கஷ்டமான விஷயம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் அவர் மனு உருவம் எடுத்து உங்களுக்காக, என்னக்காக, நம்மை போல ஒருவராக இந்த பூமியிலே வந்தார். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை நீக்கும்படிக்கு, உங்களுடைய வியாதிகளை நீக்கும்படிக்கு, உங்கள் அவமானங்களை நீக்கும்படிக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்க அவரும் மனுஷனாக, நம்மை போல மனுஷனாய் பிறந்தார். ஆகவே நீங்கள் நினைக்க வேண்டாம், கடவுளுக்கு என்ன தெரியும் நம்முடைய சூழ்நிலையில், அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். கடவுளுக்கு எல்லாம் தெரியும். ஏனென்றால் கடவுள் மனுஷனாய் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அவர் மனு உருவெடுத்தார். ஆகவே நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தாழ்வில் உங்களை நினைக்கிறவர் உண்டு. தவறி கீழே விழுந்த பிறகு தாழ்வில் கிடக்கும் பொழுது மற்ற மனுஷர்களைப் போல அவர் மறந்து போகிறவர் அல்ல, நம்மை தூக்கி எடுக்கிறவர். உங்களை தூக்கி எடுப்பார். உங்கள் பொருளாதார சூழ்நிலையிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். உங்களுடைய அவமானத்திலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். தாழ்வில் உங்களை நினைக்கிறவர், தாழ்வில் உங்களை மறக்காதவர் உங்களுக்கு ஒருவர் உண்டு. ஆகவே நீங்களும் சொல்ல போகிறீங்க, தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிக்கிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று. இந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென்.